ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு நவீன விவசாயம் பத்தி பேச வந்திருக்கோம். நவீன விவசாயம் அப்படின்னா என்ன? நவீன விவசாயம்ங்கிறது பயிர்களை உற்பத்தி அதிகரிக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்குமான ஒரு விவசாயம் தான். 1950கள் நடுப்பகுதியில தான் இந்த நவீன விவசாயங்கிற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா நவீன விவசாயம், தொழில்நுட்பம், அறிவியல் பற்றி எதுவுமே தெரியாத பெரும்பாலான பின்தங்கிய பகுதிகள் அல்லது கிராமப்புறங்கள் பாரம்பரிய விவசாயத்தை தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு நேர்மாறா பஞ்சாப், ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகியவை நவீன விவசாயத்துக்கு முன்னுரிமை அளித்து முதல் மாநிலங்களாக காலப்போக்குல நவீன தொழில்நுட்பங்கள், சோதனைகள், அறிவியல் பயன்பாடுகள்ல அதிகரித்து வருது. விவசாயம் அப்படின்னா என்ன? விவசாயம் என்பது பயிர்கள், தாவரங்கள், வீட்டு விலங்குகள், மீன், பறவை, வாழ்க்கைக்கு பிற வசதிகளுக்காக பொருட்களை வளர்ப்பதாகும். மனித நாகரிகத்துல விவசாயங்கிறது மிகவும் முக்கியமானது. தொழிற்புரட்சிக்கு முன்னாடி பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. நவீன விவசாய முறைகள்ல விவசாயிகள் தங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருப்பதாக நினைக்கிறாங்க. இந்த வெற்றியானது பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவை அதிகரிக்க, திறமையான பயனுள்ள நீர்ப்பாசனத்தை அணுகுவதற்கும், மேம்படுத்தப்பட்ட அறுவடை கையாளுதல், சேமிப்பக சாதனங்கள், நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு, பொருட்களை திறம்பட விற்பனை செய்வதற்குமான நடைமுறைகளை சார்ந்திருக்கு. அது மட்டுமில்லாம உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், அமைப்பு முழுவதும் தொழில்நுட்பம், உபகரணங்கள், தகவல் மற்றும் ஊழல் வசதிகளுக்கான அணுகலை வழங்குவதற்கு பொது மற்றும் தனியார் முதலீட்டை சார்ந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட வளர்ந்த நாடுகள் நவீன விவசாயம் பண்ணைகள் மற்றும் விவசாயிகளை விட அதிகமா உள்ளது. இது உணவுப் பொருட்கள் மற்றும் இறுதி நுகர்வோரை உள்ளடக்கிய ஒரு பரந்த மதிப்பு சங்கிலியால் உற்பத்தியாளர்களின் வெளியீட்டை நகர்த்துவதற்கும் சேமிப்பு செயலாக்க அதிநவீன அமைப்புகளை சார்ந்திருக்கு. இப்போ நம்ம நவீன விவசாயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாரம்பரிய விவசாயம் பண்றதுக்கும் நவீன விவசாயம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பாரம்பரிய விவசாயத்துல வழக்கமான அறிவு அமைப்பை தான் பயன்படுத்துவோம். ஆனா நவீன விவசாயத்துல அறிவியல் அமைப்பை பயன்படுத்துவோம். பாரம்பரிய விவசாயத்துல குறைந்தபட்ச எல்லா உள்ளீடுகளுமே வெளிப்புறத்துல இருந்து தான் வாங்குவோம். நவீன விவசாயத்துல உணவு பதப்படுத்துதல் போன்ற நிறைய தொழில்நுட்பங்கள் மூலமா நிறைய நம்ம உள்ளீடுகளை போடுறோம். பாரம்பரிய விவசாயம் பல விவசாயிகள் பாரம்பரியத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா நவீன விவசாயம் சர்வதேச மதிப்பு சங்கிலியால் சிறப்பு வணிகம் செஞ்சு கொண்டிருக்கு. இந்த விவசாயத்துல பாரம்பரிய விவசாயத்துல இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா நவீன விவசாயத்துல நிறைய தொழில்நுட்பங்கள், ரசாயனங்கள் பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்லன்னு சொல்றாங்க. பாரம்பரிய விவசாயத்தோட அணுகுமுறை நன்மை பயக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா நவீன விவசாயம் நிறைய நீர் ஆதாரங்கள், நவீன விவசாயம் பண்றதுக்கு நிறைய நீர் ஆதாரங்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. நவீன விவசாயத்தோட நன்மைகள் பார்ப்போம். பாரம்பரிய விவசாய முறைகளோட ஒப்பிடும்போது நவீன விவசாயம் குறைவான மனித வளத்தை உள்ளடக்கியது. இந்தியா போன்று அதிகரித்து வரும் மக்கள் தொகை காரணமா உணவுக்கான தேவையும் அதிகரித்து வருது. இதனால நவீன விவசாயம் அவசியமா இருக்கு. நவீன விவசாயம் பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளை தருது. டிராக்டர்கள் வயலை மிக வேகமா உழ முடியும்.
ஜிபிஎஸ் மூலமா வயலை வரைபடமாக்கி பயிர்களை கண்காணிக்க முடியும். நிலத்தடி குழாய்கள் மூலம் தண்ணீரை நேரடியா பயிர்களுக்கே கொண்டு செல்லலாம். துல்லியமான விவசாய நுட்பங்கள் உரங்களின் பயன்பாட்டை குறைக்கலாம். தீங்கு விளைவிக்கும் ரசாயனத்திலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. விவசாயிகள் இயந்திர சக்தி மற்றும் தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பயன்படுத்தினர். இதன் மூலமா பயிர் விளைச்சல் அதிகரிக்க முடியும். மேம்பட்ட உணவு பாதுகாப்பு, பொருளாதார நன்மைகளை பயன்படுத்தலாம். பொருளாதார நன்மைகள் அதிகமாகும், நிலைத்தன்மை உண்டாகும். உணவு மேம்பட்ட அணுகல். விவசாய நிலங்கள் அதிக பகுதிகளை காண்பதற்கு ட்ரோன்கள் பயன்படுத்துறதுனால தங்களோட பயிர்களை சிறப்பா நிர்வகிக்கவும் பராமரிக்கவும் முடிகிறது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. இது உற்பத்தி நேரத்தை குறைக்கும் திறன் கொண்டது. பொருட்களின் விலை மற்றும் அளவை அதிகரிக்கும் திறன் கொண்டது. உணவு தானிய கழிவுகளை குறைக்கும் நவீன சேமிப்பு தொழில்நுட்பங்களை அதிநவீன விவசாயம் பயன்படுத்துகிறது. பயிர்களுக்கு நேர்த்தியாக தண்ணீர் பாய்ச்ச பயன்படுத்துகிறது. நவீன கருவிகள் விவசாயிகளின் முயற்சிகளை குறைக்கும். விதைகளை விதைப்பதற்கு இயந்திரங்கள் பயனுள்ளதா இருக்கும். HYV விதைகளின் பயன்பாடு உற்பத்தி திறனை பெரிதும் மேம்படுத்தியுள்ளது. இப்போ நம்ம நவீன விவசாயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நவீன விவசாயம் பத்தி விரிவா பேசுவதற்கு ரத்தினவாணி சமுதாய வானொலி நிலை இயக்குனர் மகேந்திரன் கூட சக்தி அக்ரி கிளினிக் தலைமை அறிவியல் அலுவலர் பாலசுப்ரமணியன் அவர்களும் கலந்து கொண்ட கலந்துரையாடலை கேட்கலாம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சக்தி அக்ரி கிளினிக் தலைமை அறிவியல் அலுவலர் திரு பாலசுப்ரமணியன் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நவீன விவசாயத்தை பத்தி இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் என்னன்னா, இப்போ விவசாயங்கிறது ஒரு காலத்தில் விவசாயங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. வேளாண்மைங்கிறது ஒரு தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. வள்ளுவர் சொல்கிற தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு. ஸோ திருக்குறள் சொல்கிற மாதிரி வேளாண்மைனா அது ஒரு அறமாக தான் இருந்துச்சு, அது ஒரு தொழிலாக இல்லை. ஸோ நாளடைவில் மக்கள் தொகை அதிகமாகும்போது அப்போ அதாவது இப்போ பண்டமாற்று முறையை தாண்டி பொருளுக்கு பணம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தான் விவசாயங்கிறது ஒரு தொழிலாக மாறுது. ஸோ அப்போ அந்த தொழிலாக மாறும்போது அது பணத்துக்கான விவசாயமாக மாறிடுது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான தொழிலாக மாறும்போது, பணத்துக்கான விவசாயமாக மாறும்போது நமக்கு அதில் நிறைய நவீனங்களை புகுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போது ஒரு காலத்தில் விவசாயி வீட்டில் மாடு இல்லாத விவசாயி வீடே இருக்காது. காரணம் என்னென்னா, எருவுகளுக்காகவோ இல்லாட்டி உழுகிறதுக்காகவோ இல்லை பாலுக்காகவோ விவசாயம் சார்ந்த தொழில். அப்புறம் அந்த விவசாயத்தோட வேஸ்ட், அது பகுதி பொருட்கள் கிடைக்கிறத உணவாக கொடுத்து ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறையில் தான் ஒரு விவசாயியோட வீடு இருந்தது. 2 கோழி இருக்கும், 2 ஆடு இருக்கும், 2 மாடு இருக்கும், உழுகிறதுக்கு 2 காலம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் விவசாயம். முதல்ல விவசாயம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா, அதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வளர்க்குறது. அக்ரினா ஒன்று சேர்த்து, கல்ச்சர்னா வளர்ப்பு முறை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வளர்க்கும். எதுவாக இருந்தாலும் வளர்கிற அத்தனையுமே விவசாயம்தான். இப்போ இதுக்கு விவசாயங்கிற ஒரு பேர் இருக்குது. இருந்தாலும் இந்த தொழிலுக்கு சரியான பேர் என்னென்னா உயிர் வளர்ப்பு முறை. அதுதான் விவசாயம்னு சொல்லணும். விவசாயங்கிறது அடுத்த ஒரு பேர் சொல்ல வந்துருச்சு. ஆனால் தொழிலில் உயிர் வளர்ப்பு முறை. எதை நீங்கள் வளர்த்தாலும் பண்ணை தான். நாய் வளர்த்தாலும் பண்ணை, மாடு வளர்த்தாலும் பண்ணை, முதலையே வளர்த்தாலும் கூட பண்ணை. ஸோ பண்ணை உயிர், எந்த இடத்துல உயிர் வளருதோ அந்த உயிர் பண்ணை தொழில், அவ்வளோதான். இப்போது பயிர் தொழில் அப்படின்னு எப்போ ஆரம்பிக்குது? நமக்கு பகுதி பொருட்களும் சரி, மெயினான இப்போ மகசூல் கிடைக்கிற பொருட்கள், தானியங்கள்லேருந்து காய்கறிகள், இதெல்லாம் ஒரு அளவுக்கு மிஞ்சி தேவை இருக்கும்போது நம்ம அதை தொழிலாக மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, விவசாய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரீயாகவே கிடைக்கும். எப்போ போனாலும் அள்ளிட்டு போகலாம். ஒரு காலத்தில் தவிடு விவசாயி விற்க மாட்டாங்க. தவிடு யார் வேணாலும் போய் சும்மா அள்ளிட்டு வரலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதே மாதிரி பழைய காலத்தில், அது புறநானூறு காலத்துலலாம் விவசாயத்தை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, பயிர்கள் 3 பிரிவாக பிரித்தாங்க. அதாவது பயிரில் மேலே இருக்கிற பொருள் மனுஷனுக்காகவும்,
அதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிற ஒரு பொருள் அது வந்து மிருகங்களுக்காகவும், கீழே இருக்கிற ஒரு லெவலில் இருக்கிற பொருள் மண்ணுக்காகும் அப்படின்னு சொல்லி தான் 3ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த தேவைகள் அதிகமாகும் போது வேறு வேறு பொருள் நம்ம அதிலேருந்து தயாரிக்க ஆரம்பிக்கும் போது முழுவதும் வந்து மனுஷனுக்கு போக மிச்சம்தான் மற்ற உயிரினங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது விவசாயம் தொழிலாகுது. தொழிலாகும் போது நவீனங்களை புகுத்தி ஆக வேண்டியிருக்கு. அந்த நவீனத்தில் வந்து முதல் காலடி எடுத்து வச்சு தான் டிராக்டர். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம மாடுகளில் வச்சு உழுதுட்டு இருந்தோம். அது வந்து அது என்ன சொல்கிறதுனா அது உழுகும்போது சாணி ஓடும், அதெல்லாம் நமக்கு வந்து எரு கிடச்சது. அதான் ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறையில் அன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து விவசாயம்னா இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ பெனிஃபிட்டு, இப்படி வந்து காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ போட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சரை கொண்டு போகிறோம். இப்போ மற்ற நாடுகளில் வந்து கேட்டிங்கன்னா எனர்ஜி பேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிராப்பை நம்ம புதுசாக ஒரு பயிரை சொல்கிறோன்னா அதோட எனர்ஜி பேலன்ஸ் என்ன அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று, 5க்கு 2 பழுதில்லை அப்படின்னு சொல்லி. அதே தான் எனர்ஜி பேலன்ஸ் ரேஷியோ ஒன்று உலகத்தில். டோட்டலாக வந்து 5னா அதில் 2 போட்டு 3 கிடைக்குதுன்னா ஓகே, ஒரு நல்ல எனர்ஜி பேலன்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு கிராப்பை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் ஒரு பயிரை வந்து சொல்கிறோன்னா அந்த பயிருக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ லாபம் கிடைக்கும், எத்தனை நாளில் கிடைக்கும், இப்படிங்கிற கேள்விகள் இப்போ வரப்போகும்போது நவீனங்கள் தேவைப்படுது. நவீனங்களில் வந்து என்னென்ன இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஏன் நவீனம் தேவைப்படுதுன்னா, முதல்ல வந்து ஒரு காலத்தில் விவசாயத்துக்கு வந்து விவசாயம் ஒன்று தான் தொழில், வேறு வேலையே இல்லை. என்ன விளைய வைக்கிறது, விதைக்கிறது, விளைய வைக்கிறது, அறுவடை பண்ணுறது, எல்லோரும் கூட்டமாக பிரித்து பகிர்ந்து சாப்பிட்றது, இதுதான் வந்து வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போ ஒரு லெவலில் வந்து பணத்துக்கு பொருள்னு வாங்கும்போது நம்ம வந்து பொருளை சேமிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாகணும். அதை உயர் உற்பத்தி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் வந்து செலவு கம்மியான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாகணும். அடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்க பிரச்சனை வந்து லேபர் ப்ராப்ளம். விவசாய வேலை பார்த்தா அது வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு கௌரவ குறைச்சலான விஷயமா இருக்குது. விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணாலும் சரி, அவன் ஒரு விவசாயினாலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து விவசாய தொழில் மேலே ஒரு 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 விருப்பம் இல்லாமல். ஏன்னா இந்த தொழில் வந்து ஒரு ரொம்ப அன்றாட தேவை, ரொம்ப அதி முக்கியமான தேவை. ஆனால் அது இல்லாமல் இருக்கவும் முடியாது. அப்படிங்கும்போது வந்து அந்த தேவைக்கு அந்த ஒரு தொழிலுக்கான மதிப்புங்கிறது வந்து ஒரு லெவலில் வந்து அது ஒரு மறைமுகமான மதிப்பாக இருக்குது, நேரடியான மதிப்பாக வரல. அப்படிங்கும்போதும் இன்னும் நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து அதிகமான வருமானத்தை வந்து காட்டினா தான் அந்த தொழில் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நவீனம் தேவைப்படுது. இப்போ நவீன விவசாயத்தில் நம்ம வந்து நிறைய புதுமைகளை கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலாம். எஸ்எம்எஸில் ஸ்டார்டர்ஸ் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதில் நாங்கள் வந்து சென்சார்ஸில் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து இந்தியா தவிர வந்து மற்ற நாடுகள்லாம் நிறையா பெரிய பெரிய தோட்டங்கள், அதாவது குறைஞ்சது வந்து 5 லட்சம் ஏக்கர்லேருந்து 25 லட்சம் ஏக்கர் வரைக்கும் நான் நிர்வாகம் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது, ஆளுக்கு 25 லட்சம் ஏக்கர். இப்போ அதில் வந்து 5 லட்சம் ஏக்கர் நெல்லுன்னா அந்த 5 லட்சம் ஏக்கர் நெல்லும் அந்த சீசனுக்குள்ளே நாங்கள் போட்டாகணும். அப்போ அப்படிங்கும்போது நம்ம வந்து மனித உழைப்பை நம்பி மட்டுமே அதை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து புதுமையான கண்டுபிடிப்புகள் தேவைப்படுது. இப்போ விதை விதைக்கிறது வந்து ஏரியல் சோயிங் மிஷின் இது இருக்குது, ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டரில் வந்து ஏரியல் சோயிங் பண்ணுவோம். அது மாதிரி வந்து மருந்தடிக்கிற ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இப்போ ட்ரோன் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ட்ரோன் கிடையாது. இப்போ ட்ரோன் இல்லாமல் நாங்கள் வந்து ஹெலிகாப்டரில் வச்சு தான் மருந்தடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக 100 அடி ஹைட்டில் பறக்கும். அப்புறம் வந்து இன்னும் பெவியட்ஸ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. 100 ஏக்கருக்கும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக தண்ணி பாயும். ஒரு ரவுண்ட் ஃபார்மிங், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபார்மிங் வந்து ரவுண்ட் ஃபார்மிங்னு இருக்கும். அப்படியே ஒரு வட்ட முறையில் விவசாயம். அதில் வந்து 2 பெவியட் போட்டோன்னா அது 100 ஏக்கரை கவர் பண்ணும். அந்த மாதிரி இப்போ நான் ஒர்க் பண்ண இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் இருக்கான்னா அந்த சூப்பர்வைசருக்கு 2500 ஏக்கர் தருவோம். 2500 ஏக்கர் இருக்க எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஹார்வெஸ்டிங் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மிஷின்ஸ் வந்துடும். கம்பைன் ஹார்வெஸ்டர் இருக்குது, வேரியஸ் ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனி ஹார்வெஸ்டர் இருக்குது. இப்போ மற்ற நாடுகளில் வந்து பருத்தி விவசாயத்தை எடுத்துக்கோ. இப்போ நம்ம இதில் பருத்தி விவசாயம் நம்ம இதில் வந்து இன்னும் 80% லேபர் ஓரியன்ட். ஆனால் மற்ற நாட்டுகளில் என்ன செய்வாங்கன்னா
அந்த ரகமே அதுக்கான ரகமாக எடுத்துக்குவோம். ஒரே ஹார்வெஸ்டிங் தான். ஒரு ஹார்வெஸ்டிங்கில் என்ன வருதோ எடுத்துகிட்டு விட்டுருவோம். அவ்வளோதான். திருப்பி வந்து மல்டிபிள் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இங்கே பருத்தி வந்து மல்டிபிள் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பருத்தி காய் வெடிக்க எடுத்துக்குவோம். அங்கே அவ்வளோ லேபர் கிடையாது. அது அத்தனை ஏக்கர் வந்து லேபருக்கு எங்கே வருது. அதனால சிங்கிள் ஹார்வெஸ்டிங்கில் வர்ற மாதிரி ரகங்களை வச்சுக்கிட்டு அதில் மிச்சம் வேஸ்ட்டாக போகிறது நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆமாம், அந்த பிஞ்சு காயெல்லாம் பருத்தி பிஞ்சு காயெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து செக்ரிகேட்டரில் பிரித்து வந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே நேரம் மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், வேறு வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு பருத்தி விவசாயி வந்து 100% லேபரை நம்பினார்னா அவர் வந்து ஒரு குவிண்டால் பருத்தி 1 லட்ச ரூபாய்க்கு விற்றா தான் அவர் நல்லா சமாளிக்க முடியும். அப்படி இருக்குது இன்றைக்கி. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அக்ரிகல்ச்சர் லேபருக்கும் ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கும் 1 லிட்டர் பெட்ரோல்னால் அதே காஸ்ட்டு தான், 1 கிலோ அரிசினா அதே விலை தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன, இவங்க வந்து ஒரு ஏசி ரூமில் இருப்பாங்க, இல்லாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க மற்ற ஜென்ரல் விஷயங்களில் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அப்படிங்கும்போது அந்த லேபர் வந்து அவங்களுக்கு அதிகமான கூலி வந்து அவங்களுக்கு ஒரு அத்தியாவசியம் மாதிரி போயிடுது. ஆனால் நமக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பெரிய செலவை வந்து லேபர் உண்டாக்குறதுனால நம்ம வந்து நவீனங்களை புகுத்தி ஆக வேண்டியிருக்கு. இப்போ ஆலிவ் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் வந்து ரொம்ப பிரபலமான சீட்ஸ். இப்போ ஆலிவ் சீட்ஸ் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு அதுக்கு ஈக்குவலாக நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது. பட் இருந்தாலும் இன்டர்நேஷ்னலில் ஆலிவ் சீட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியலை. ஈவன் ஒரு டாக்டர் ஒரு ஃபார்மராக இருந்தாலும் அவரே வந்து அந்த தேங்காய் எண்ணெயை வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ ஆலிவ் எண்ணெயோட பெஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில். ஆனால் நம்ம அதை பண்ண முடியாதனால ஆலிவ் எண்ணெய் இங்கே விற்கிது, நம்ம தேங்காய் எண்ணெய் வெளியே விற்க முடியல. அப்போ வந்து என்னென்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆலிவ் சீட்ஸில் வந்து என்ன எங்களுக்கு நான் சொல்கிறது, வெளிநாட்டில் ஆலிவ் சீட்ஸ் வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் கிராப். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு நவீனத்தை புகுத்துறதுக்காக டிராக்டர்லேயே வந்து ரப்பர் ஹேமர்ஸ் போட்டு ஒரு மிஷின் இருக்குது. அது அப்படியே ஆலிவ் மரத்துக்குள்ளே உள்ளே போகும்போது அதை அப்படியே அடிச்சு விட்ற சீட்ஸ் வந்து கீழே வந்து ஒரு தார் பாய் வச்சுருப்பாங்க. அதில் கவரானதை வந்து நாங்கள் ஒரு சக்ஷன் மிஷின் வச்சு எடுத்துடுறோம். இப்படி தான் வந்து பண்ண முடியும். அப்போ இப்போ அடுத்த இதில் எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து எள்ளு வந்து ஒரு முக்கியமான பயிர். பர்டிகுலராக வந்து குறிஞ்சி நிலப்பகுதிகள், அதாவது மலை சார்ந்த இடத்துல வந்து எள்ளு வந்து ஒரு நல்ல பயிர். ஆனால் எள்ளு வந்து நமக்கு தேவையும் கூட. எள்ளுக்கு வந்து எள்ளு எண்ணெய்ன்னு இல்லாமல் நம்ம மட்டும் நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்கிறதுனால தான் நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜி இல்லை, அதுக்கு மிஷினரிஸ் இல்லை. பிரச்சனை என்னென்னா, எள்ளை வந்து ஒரே இதில் அடித்து எடுக்க முடியாது. இப்போ மற்ற நாடுகளில் எள்ளு விளையுது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் ஹார்வெஸ்டிங் வர்றதை அப்படியே அடித்து எடுத்து விட்றான். அவன் வந்து நம்ம வந்து எள்ளை புளிக்க வைக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, எள்ளை எடுத்து செடியை வந்து வேர் பகுதி பின்னவும் அந்த காய் இருக்கிற பகுதி முன்னாடியே வச்சு ஒரு போர் மாதிரி போட்டுருவாங்க. அப்படியே நைட்டில் லேசாக அதில் வந்து ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி அது லேசாக வெந்து அப்படியே மெதுவாக எள்ளு உதிர ஆரம்பிக்கும். கடைசியில் தான் அடிச்செடுக்கிறது. இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பாரம்பரிய எள் அறுவடை மின்சார தொழில்நுட்பம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து மெஷினரிஸ் இல்லை. இது மெஷினரிஸ் வரும்போது எள்ளு வந்து ஒரு முக்கியமான பயிர். எள்ளு நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி நல்ல அதிகமாக விலை இருக்க பயிர். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதில் வந்து அந்த எள்ளை உற்பத்தி பண்ணி அதை எள்ளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த எள்ளு வந்து நிறைய பேர்னால ப்ராசஸிங்கில் பிரச்சனை இருக்கிறதுனால ஆகலை. இப்போ இதுவே மற்ற நாட்டில் என்ன செய்வான்னா, அவன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கீழே போகிறத பற்றி கவலைப்பட மாட்டான். ஒரே ஏரியா நல்லா காய வச்சு ஒரே தட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம புளிக்க வைக்கிறோம், அதாவது எல்லாம் லைட்டாக ஃபர்மெண்ட் பண்ணுறோம். அது நல்லது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் சிச்சுவேஷனுக்கும் இன்றைக்கி இருக்க டைமிங் சிச்சுவேஷனுக்கும் அதை நம்மளால் செய்ய முடியல. அடுத்து பெரிய பிரச்சனை இருக்கிறது வந்து ஹார்வெஸ்டிங், வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங். இப்போ மற்ற நாட்டுகளில் வந்து ஏக்கர் கணக்கில் வெஜிடபிள்ஸ் போடுறதுனால சின்ன ட்ரக் இருக்கும். அதாவது ஒருத்தர் நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துட்டு பின்னாடி அதுக்கு வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு ட்ரெய்லர் இருக்கும். இவன் அப்படியே பறிச்சு உள்ளே போட்டு போயிருப்பான். ஆமாம், இப்போ ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி வந்து ஒரு முக்கியமான பயிர். அதாவது பர்டிகுலராக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது ஒரு முக்கியமான பயிர். அந்த ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்டிங்க்கு
அவங்க இந்த மாதிரி சின்ன ட்ரக் வச்சுருக்காங்க. ஓ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மெஷினரிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது மற்ற நாட்டு விவசாயத்துக்கு நம்ம நாட்டு விவசாயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற நாட்டில் விவசாயம் வந்து முதல்ல மற்ற நாட்டு விவசாயத்தில் விவசாய நிலம் வந்து ஒரு விவசாயிக்கு சொந்தம் கிடையாது. விவசாய நிலம் கவர்மெண்ட்டோடது. நம்ம நாட்டில் தான் நீங்கள் விவசாய நிலத்தை பத்திரம் போட்டுக்கலாம். மற்ற நாட்டில் இன்னைக்கு ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, நிறைய முக்கால்வாசி கண்ட்ரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90 கண்ட்ரிஸ்க்கு மேலே நீங்கள் விவசாய நிலத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. உங்களுக்கு முடியலன்னா லேண்டை கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு போயிடணும். நீங்கள் விற்கவோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கவோலாம் முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே நிலம் பிரியலை, நிலம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆகிட்டே இல்லை. 100 ஏக்கர்னா 100 ஏக்கராகவே இருக்குது. இங்கே 100 ஏக்கர் 10 சென்ட் வரைக்கும் பிரிஞ்சிருது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கர் இருக்குன்னா 4 பிள்ளைக்கு பிரித்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, அவனுக்கு 2 பிள்ளை பிரிச்சு கடைசி 5 சென்ட் வரைக்கும் வந்து நின்றுது. கடைசி அது விளைநிலம் வந்து மாறி. என்ன காரணம்னா, முதல்ல வந்து நமக்கு வந்து இடம் வந்து பெரிய இடமா இருக்கும்போது தான் பெரிய பெரிய மெஷினரிஸை யூஸ் பண்ண முடியும். புரியுது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற விவசாயம் வந்து குறுகிக்கிட்டே போகுது, அளவு குறுகிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 200 தென்னை மரம் வச்சுருக்கீங்க. இந்த 200 தென்னை மரத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். அந்த ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த மிஷின் நீங்கள் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் அதுவே ஒரு 2000 மரம் இருந்துச்சுன்னா வாங்கலாம். கரெக்ட். இப்போ நம்மளோட விவசாய முறையில் வந்து நிலம் சொந்தம் கொண்டாடுறோம், அதனால பிரிச்சுக்கிட்டே வர்றோம், சின்ன சின்னதாக ஆகிட்டே வர்றதுனால அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இப்போ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்கள்ட்டெல்லாம் நான் இதை சொல்லி ஐடியா கொடுத்து, இந்த மாதிரி வந்து ஒரு 10 சென்டில் களை எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று பண்ணுங்க, ஒரு சின்ன ஹேண்ட் ஆப்ரேட்டடாக இது பண்ணுங்க. ஏன்னா தேவை இருக்குது நமக்கு வந்து பெரிய மிஷினே நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை சின்ன சின்ன மிஷின். ஏன்னா நம்ம நிலம் அப்படி ஆகிப்போச்சு, இதை மாற்ற முடியாது. அதாவது நம்ம சோசியாலஜியை மாற்ற முடியாது. இனி போய் விவசாய நிலத்தை யாரும் சொந்தம் பண்ணக்கூடாது, இல்லாட்டி ஒரு கார்பரேட் ஃபார்மிங், இல்லாட்டி ஒரு ஒரு கூட்டு பண்ணை திட்டம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இனி நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிலைமை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஐடியாஸ் இருக்குது. அவங்க ஐடியாஸ் அவங்க செயல்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க கையில் அது தனியாக இருந்தால் தான் முடியும். அப்படி ஆகிட்டு இருக்கிறதுனால இனி வந்து நமக்கு மைக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் தான் நிறைய தேவை. இப்போ வந்து ஒரு 10 சென்ட் இருக்குது, அந்த 10 சென்ட்டுக்கு வரைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரேயரு, அதில் வந்து ஏதாவது இப்போ பிரச்சனை என்ன இது மாதிரி சின்ன சின்னதாக உழுகிறதுக்கு மிஷின் இப்படி தேவைப்படுது. அதுக்கு வந்து நிறையா கம்பெனிஸ் நான் அட்வைசர்ஸாக இருக்கேன், அவங்கள்ட்டையும் சொல்கிறேன். காலேஜஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராஜெக்டாக பண்ணும்போது இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இட்ஸ் வெரி எசென்ஷியல். இன்னைக்கு நவீனங்கள் இல்லாமல் இன்றைக்கி விவசாயம் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் நெல்லுக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கு எப்படா மருந்து அடிக்கிறவன் வருவான், ஒரு டேங்கு 10 ரூபா வாங்கிட்டு அவன் அடிச்சு கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அவனை தேடி உட்காந்துருப்பா. ட்ரோன் வந்துருச்சு, 1 மணி நேரம் 1 ஏக்கர், 1 மணி நேரத்தை அடிச்சு விட்றான். ஆமாம், அந்த ட்ரோன் வந்து வாடகைக்கு வந்து அவனே வந்து அடிச்சு கொடுக்குறான். இந்த ட்ரோனில் வந்து இன்னும் ஒரு சில இப்போ இதே ட்ரோனை வந்து நம்மளால் வந்து மாமரத்துக்கு இல்லாட்டி தென்னை மரத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியறதில்ல. ஏன்னா அதோட ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரோன் பறக்கிற இடத்துல கம்ப்ளீட் விசிபிலிட்டி வேண்டி இருக்கு. கரெக்ட். ஸோ அப்போ நம்ம தென்னை மரத்துக்கு ட்ரோன் நாங்கள் ட்ரையல் பண்ணோம், தென்னை மரத்துக்கு ட்ரோன் வச்செல்லாம் ட்ரையல் பார்த்தோம். இப்போ ஒரு லோடு ஏற்றி விட்டோம்னா அந்த ஒரு லோடு 2 மரத்துக்கு தான் அடிச்சுட்டு டக்குன்னு கீழே இறங்கிடுது. ஸோ இப்போ அந்த ட்ரோன்லேயும் வந்து அப்டேஷன்ஸ் கேட்டிருக்கோம். என்னென்னா, ட்ரோனை வந்து கம்ப்ளீட்டாக பெட்ரோல் இன்ஜினில் பண்ணி கொடுங்க. ட்ரோன் வந்து பேட்டரி இன்ஜினில் ஓடிட்டுருக்கு, பெட்ரோல் இன்ஜினை மாற்றுங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அதிகமாக இது கொடுக்க முடியும். இல்லாட்டி ட்ரோனுக்கு வந்து கீழே வந்து கேபிள் கொடுத்து கண்டினியூஸாக பவர் சப்ளையில் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரோனை வாங்கிட்டு கீழே கிரவுண்ட்லேருந்து பவர் சப்ளை கொடுங்க. ஸோ கண்டினியூஸ் பவர் சப்ளை கொடுக்கும்போது ட்ரோனோட செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால அதுவும் சொல்லி நாங்கள் பண்ண சொல்கிறோம். அடுத்து விவசாயத்தில் நவீனங்கள் எதில் தேவைன்னா இரிகேஷன். இன்னைக்கு இரிகேஷன் வந்து இப்போ நாங்கள் மற்ற கண்ட்ரியில் எப்படி பண்ணோம்னா, கண்ட்ரோல் ரூம் இருக்குது இரிகேஷனுக்கு. நாங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கரில் எங்கே தண்ணி போயிட்டுருக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட் அந்த ரயில்வே சாஃப்ட்வேர் இருக்குல்ல, எந்த ட்ராக்ல ட்ரெயின் அதே சேம் சாஃப்ட்வேர் தான்.
அதை வச்சிடும். எந்த மெயின் இதில் தண்ணி போகுதுன்னு நம்ம கண்ட்ரோல் ரூமில் உட்காந்தா தெரியும். எங்கே தண்ணி பிளாக் ஆகிருக்குன்னா பிளாக் ஆகிருக்க இடத்துல நமக்கு அது இன்டிமேஷன் கொடுக்கும். உடனே இந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்கிற சூப்பர்வைசரை கூப்பிட்டு இந்த இடத்துல பிளாக்கேஜஸ் இருக்குது போய் என்னென்னு பாருங்க எடுத்து விட்டுருவாங்க. ஆமாம். இப்போது நமக்கு இது மற்ற கண்ட்ரியில் நம்ம இதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ என்னென்னா ஒரு காலத்தில் வந்து போர் மோட்ரு வந்து போரில் தண்ணி இல்லைன்னா காஞ்சி போகும், மோட்ரு கருகி போகும். இப்போ அதில் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்சார்ஸ் வந்தாச்சு. அந்த சென்சாரை போருக்குள்ளே அந்த போர் மோட்டருக்குள்ளே போட்டுறோம். உள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா மோட்டர் அதுவாக ஆன் ஆகிக்குது, தண்ணி இல்லைனா ஆஃப் ஆகிக்கும். இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து யூட்டிலிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லெபாரியஸாக இருக்குது. இப்போது ஒரு ஃபீல்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச காங்கேயத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சிஎஃப்ஓவாக இருக்கிறார். அவர் அங்கே உட்காந்துட்டு காங்கேயத்தில் இருக்க பெங்களூரில் உட்காந்துட்டு காங்கேயத்தில் இருக்க ஃபார்முக்கு இரிகேஷன் பண்ணுறாரு. ஆமாம். இந்த கேட் வால் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கேட் வாலும் வந்து இந்த கண்டிஷன்லேயும் இருக்குது, சிசிடிவி சர்வேவர்லேயும் இருக்குது. எந்த கேட் வால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு உட்காந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சரில் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, இப்போ குடோனுக்கு வந்து சிசிடிவி வச்சு இல்லை குடோனுக்கு வந்து இது வச்சு அந்த மாதிரிலாம் இப்போ மதுரையில் ஒரு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபார்மில் வந்து அங்கே கொஞ்சம் இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிற நிறையா பிரச்சனை வந்துருச்சு. அதில் பூரா இப்போ நாங்கள் வந்து சர்வேலன்ஸ் வச்சு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து அதாவது மற்றபடி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட்டை பொறுத்தவரையில் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் வந்து புதுசாக வரல. இப்போது மற்ற ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து அதில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து சென்சார்ஸ் வச்சு எந்தெந்த பெஸ்ட்டு உள்ளே இருக்குது உள்ளே வந்து போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஏன்னா நம்ம இல்லாத நேரம் விசிட் பண்ணால் நமக்கு தெரியாது. அதை வந்து அதோட விசிட்டிங்கை வச்சு அதுக்கு நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொடுக்குறதுக்காக இன்னும் நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறோன்னா வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் எந்த ஒரு இன்புட்டும் இல்லாமல் சில ஃப்ளையிங் இன்செக்டை அந்த சக்கிங் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினரி பிளான் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்குது. இந்த வேக்கம் டெக்னாலஜியும் அப்புறம் வந்து யூவி டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ரிசர்ச் முடியல. முடிஞ்சுன்னா இப்போ நெல் மேலே வந்து அதை அப்படியே தடவிட்டே போகிறோன்னா நெல்லில் இருக்க பூச்சியை போகிறோம் அதை எடுத்துக்கும். நெல் பயிர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நெல் மேலே வந்து ஒரு ஹேண்டில் கொடுப்போம். அந்த ஹேண்டில் அப்படியே தடவிட்டே போனால் அது இருக்க பெஸ்ட்டை பூரா அதை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ பெஸ்ட்டை வந்து கேட்ச் பண்ணி அழிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த இடத்துலையும் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுது, அதில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து ஸ்டோரேஜில் வந்து இப்போது ரொபாட்டிக் டெக்னாலஜி உள்ளே இருக்குது. இப்போ வந்து பர்டிகுலராக இப்போ நெல் குடோன் இருக்குன்னு வைங்க, நெல் குடோனில் வந்து பூச்சிகள் இருக்குன்னா அந்த பூச்சிகளை கண்டுபிடிச்சி அதை அப்படியே லைட்டு வச்சு அழிக்கிறதுக்குன்னே ஒரு ரொபாட்டிக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து உள்ளே விட்டுறோம், அதுவே நெல் கூட இதுக்குள்ளே அதுவே உள்ள இறங்கிக்கும், மேலே போகும், இப்படி வரும், அப்படியே ஃபுல்லாக நெல் மேலே இப்படி அம்பாரமாக குமிச்சு போட்டிருக்குன்னா இதை உள்ளே விட்டா உள்ளே போயிடும். அது உள்ளே இப்படியே மேலே எங்கிட்டலாம் ஏறி டஸ்ட்டை பூரா கவர் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடுது. ஸோ அது ரொபாட்டிக் மெத்தடு. இன்னும் அதில் வந்து இப்போ ஸ்டோர் பெஸ்ட்டுங்கிறது வந்து நெல்லுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த வண்டு அரிசியில் வர்ற வண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது வந்து ப்ராசஸிங்கில் சார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ வண்டு உள்ள கருப்பு ரைஸ் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு அது சென்சார் சார்ட்டர் வந்துருச்சு. ஆனால் அது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அதுக்கும் வந்து ரொபாட்டிக்ஸ் வச்சு அது ஒர்க் போயிட்டுருக்கு. இதே ரொபாட்டிக்ஸ் வந்து இன்னும் நாளடைவில் ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பர்டிகுலராக வந்து இதுக்கு அது என்ன ஸ்ட்ராபெரிக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் ஹார்வெஸ்டிங் ட்ரை பண்ணாங்க, அது ஓரளவு சக்ஸஸாக தான் இருந்துச்சு. இன்னும் இதில் அந்த இதே ரொபாட்டிக்ஸ் வந்து நாங்கள் வந்து கோகோனட் ஹார்வெஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜியில் கோகோனட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஏரி பறிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒர்க்கு, அதுக்கு வந்து ஆள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் லேபராகவே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து படித்தவங்க அதே வேலையை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வேறு வேலைக்கு போகும்போது அக்ரிகல்ச்சர் லேபரோட அவைலபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குறைஞ்சிட்டே வரும்போது அது நமக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்கனால கட்டாயமா. ஸோ அதனால் இப்போ கோகோனட் ஹார்வெஸ்டிங்கு ரொபாட்டிக்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
அது வந்து நம்ம எல்லாம் சென்சார்ஸ் எல்லாம் வந்து இந்த சென்சார்ஸை டிசைன் பண்ணணும். பண்ணி தான் அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு வந்து அதை வந்து அப்படியே மரத்தில் மேலே ஏறி அது ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறேன். இது இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் ஒரு போயிட்டுருக்கு. பண்ணோன்னா அது பண்ணிடுவோம். அடுத்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து மேங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேங்கோவில் வந்து நம்ம வந்து ரோபோட்டிக் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது செலக்டடாக ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்னா அந்த போல்ஸ் வந்து வேறு ஏதாவது நார்மலாக வந்து உடன் போல்ஸ் இல்லாமல் வேறு வேரியஸ் போல்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போயிட்டுருக்கோம். அதுவும் இப்போ இன்னும் கூடிய சீக்கிரம் அது வந்துடும். இப்போது ரொபாட்டிக்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து இப்போ காட்டனுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா காட்டன் வந்து இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய தேவையாக இருக்குது. இந்தியன் காட்டனுக்கும் இன்டர்நேஷ்னல் காட்டனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்மளோட காட்டன் ஜாம் பிளாசம் நிறைய இருந்ததுங்க. அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு. அதை அவனை கொண்டு போயிட்டானுங்க. நம்ம காட்டன் மட்டும்தான் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி உள்ள காட்டன். எவ்வளோ வெயில் வேணாலும் தாங்கும். அந்த 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 மாலிகுலர் இதில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரையும் தாங்கக்கூடியதும், அப்புறம் வேகமாக தண்ணியை உள்ளத்துக்கும் சீக்கிரமாக காயும். அதாவது வெட்டிங் அண்ட் ட்ரையிங், வெட்டிங் அண்ட் வில்ட்டிங்னு சொல்லுவாங்க காட்டனில். அந்த இந்த டெக்ஸ்டைலில் இருக்கவங்கலாம் தெரியும். அது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் காட்டனை பொறுத்தவரையில். ஸோ இந்த காட்டன்லாம் நம்மளோட காட்டன்னா நம்ம இது வந்து அந்த காட்டன் ஜாம் பிளாசத்தினால மட்டும் வராது. குவாலிட்டி இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா. எதுலனாலும் நீங்கள் வந்து இருக்க பெஸ்ட்டு டேஸ்ட் இந்தியன் டேஸ்ட், பெஸ்ட் அரோமா இந்தியன் அரோமா, பெஸ்ட் எல்லாத்துலேயும் குவாலிட்டினா இந்தியா தான் பெஸ்ட்டாக இருக்கும். காட்டன்லேயும் இந்தியா தான் பெஸ்ட்டு. ரைஸ்லேயே டேஸ்ட் ரைஸ் வந்து இந்தியன் ரைஸ் தான். இப்போ நான் ஆஃப்ரிக்காலாம் இருந்தேன்னு சொன்னல, கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி வந்து சுண்டக்காய் அளவுக்கு கூட வரும், சின்ன சுண்டக்காய் அளவுக்கு வரும். ஆனால் வாசமே இருக்காது. மஞ்சளும் அழகாக விளையும், வாசம் இருக்காது. கடலை 5 கடலை உள்ள முத்து வரும். 5 கடலை இருக்கும், இல்லை 4 கடலை எல்லாம் இருக்கும். ஒரு இதுக்குள்ள 4 பருப்புள்ள கடலையெல்லாம் வரும். எண்ணெயும் இருக்கும், ஆனால் எண்ணெயில் வாசம் வராது. ஸோ அரோமா, டேஸ்ட், நியூட்ரிஷியஸ், அது இந்தியன் சாயிலோட ப்ராப்பர்ட்டி. இதை வந்து ஹைலைட் பண்ணி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை வந்து நம்ம போய் டச் பண்ணி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள நம்ம கொண்டு போனோம்னா நம்ம வந்து இவ்வளோ வேலை கீழே செய்யணும். அதாவது வேளாண்மையில் நிறைய இன்னும் நவீனங்களை பூத்தி ஒரு அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலாக கொண்டு வந்தால் அதனால வர்ற ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். நமக்கு இன்னும் நம்மளோட அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட தனித்தன்மையை வந்து இன்னும் மற்ற நாடுகளுக்கு புரிய வைக்காமல் இருக்கணும். இப்போ நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் சொல்கிறோம், உங்கள் மஞ்சளையும் பாருங்கள், எங்கள் இஞ்சியை பாருங்கடா, உங்கள் இஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்கு, எங்கள் இஞ்சியை பாருங்கள், வாசத்தை பாருங்கள், உங்கள் மஞ்சள் இவ்வளோ மஞ்சள் அளிப்பார் வாசமே இல்லை, பட் எங்கள் மஞ்சள் பாரு ஒரு துளிக்கு இவ்வளோ வாசம் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி நாங்கள் எங்களோட நம்மளோட தேசத்தோட அந்த பெருமையை வந்து சொல்லாமல் இல்லை. எங்கனாலும் தேயிலையும் வந்து வேர்ல்டில் பெஸ்ட் டீ இந்தியன் டீ, வேர்ல்டில் பெஸ்ட் காடமும் இந்தியன் காடமும், வேர்ல்டில் பெஸ்ட் காஃபி இந்தியன் காஃபி. இந்த அரோமா, டேஸ்ட், நியூட்ரிஷியஸ், அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா. அது சாயில் அண்ட் கிளைமேட் தான் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெஸ்ட் கண்ட்ரியில் நம்ம வந்து விவசாயத்தை நஷ்டம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். காரணம் நம்ம ஏதோ ஒன்று செய்யாம விட்டுட்டு தொழில நஷ்டம்னு ஜென்ரலாக பேசலாம். இந்த நவீன விவசாயத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி அரசு ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கா? விவசாயம் பண்றாங்களே. இப்போ வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ டிராக்டர் வாங்கினா டிராக்டர் சப்சிடி இருக்கு, கலப்பை வாங்கினா கலப்பை சப்சிடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ட்ரோனுக்கு வந்து இன்னும் சப்சிடி அவங்க டிசைன் பண்ணல. ட்ரோனுக்கும் சப்சிடி வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்துச்சுன்னா ஒரு ட்ரோனுங்கிறது ஒரு 5 லட்ச ரூபா வரும். ட்ரோனு வந்து 5 லட்சம் 6 லட்சம் வருதுன்னா அது ஒரு பெரிய ஃபார்மர் வாங்கலாம். ஒரு சின்ன ஃபார்மர் வாங்க முடியாது, ஒரு பெரிய ஃபார்மர் வாங்கலாம். ஆனால் ட்ரோனுக்கு இதுவரை சப்சிடி இல்லை. ட்ரோனுக்கு வந்து சப்சிடி வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து பணி ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து இது போக வந்து நவீன விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஏஎஃப்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. போன ஃபைனான்சியல் இயரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கும்போது 5000 கோடி ரூபா, அதாவது வேளாண் சார்ந்த
வளர்ச்சி திட்டங்களுக்காக. ம், ம், ஆனா நம்ம யூஸ் பண்ணது வெறும் 450 கோடி. ம், ம். ஏன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி அதுக்கான வேலையும் கரெக்டா இருக்கணும். எல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அதை பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அந்த திட்டங்களை நம்ம இன்னும் பயன்படுத்தவே இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் தேங்காய் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு தேங்காய் போட்டு வச்சுக்கிற குடோன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆயில், சின்ன ஆயில் மில் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் காய வைக்கிற ட்ரையர் பண்ணலாம். அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து சப்சிடி 90% இருக்குது. எல்லா 90% ஆஃப் த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கு. அது வந்து அந்த திட்டங்களை பொறுத்தவரையில சப்சிடி மாறுபடும் இருக்குது. ஆனா மக்களுக்கும் தெரியறது இல்லை. அதை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு சில எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வந்து எதுவுமே ஈஸியா நடக்காது. எதுவுமே நம்ம வீட்டு வாசல்லையும் கிடைக்காது. நம்ம ஒரு திட்டத்தை நம்ம பயன்படுறோம்னா நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணினால் அதுக்கான வழிவகைகள் கண்டிப்பா இருக்குது. அரசு அதான திட்டங்களை அறிவிக்கத்தான் முடியும். இவங்கதான் முன்னெடுக்கணும். போய் இப்ப நமக்கு வந்து ஒன்று வேணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். இப்போ அதாவது விவசாய தொழில் அப்படிங்கிற தொழில் வந்து யார் இதுக்கு கஷ்டமானா எதெல்லாம் சாப்பிடுதோ, அதாவது வாய் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் கஸ்டமர் தான், விவசாயத்துக்குரிய கஸ்டமர் தான். நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு உலகத்திலே சிறப்பான ஒரு காரை உற்பத்தி பண்றீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க எத்தனை காரை விற்க முடியும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000 கார் விற்றுக்கலாம். சரி, ரைட்டு. ஆனால் பிச்சைக்காரன்லேருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் சாப்பிட்டாங்க கட்டாயமா 3 நேரம் சாப்பிடணும். அந்த ஒரு காரை நீங்கள் விற்றீங்கன்னா அதை வந்துட்டு அடுத்த காரை விற்கிறே குறைஞ்ச உங்களுக்கு 20 வருஷம் ஆகும். ஸோ ஒரு கமாடிட்டி, அதாவது ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்குரிய அந்த சேல்ஸ் இன்டர்வலுங்கிறது வந்து ஒரு பென்சில்னா கூட கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கு. பென்சிலை வந்து ஒருத்தருக்கு வித்துருக்கீங்க, அவன் அடுத்த பென்சில் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகும். ஆனா விவசாயத்தை பொறுத்தவரையில காலையில சாப்பிட்டது திருப்பி மத்தியானம் சாப்பிட்டாங்க 4 மணி நேரம் தான் அந்த இன்டர்வல். உங்க கமாடிட்டிக்கு வந்து ஒரு கன்சம்ஷனுக்கும் இன்னொரு கன்சம்ஷனுக்கு இருக்கு இன்டர்வல் 4 மணி நேரம். சரியா? அப்போ அதாவது இந்தியாவில் 140 கோடி வச்சுக்கோங்க. 140 கோடியில் இப்போ அதாவது வாங்கி சாப்பிடாம ஏதாவது எப்படியா விவசாயியாக இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு பொருளை வெளியே வாங்கித்தாகணும். அவன் நெல் விளைய வச்சா நெல்லை தவிர மற்ற பொருளை வெளியே வாங்கித்தாகணும். பருப்பு விளைய வைக்கிறான்னா பருப்பை தவிர மற்ற பொருள் வெளியே வாங்கித்தாகணும். அப்போ இப்படி இவ்வளோ பெரிய ஒரு கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலை நம்ம வந்து சரியாக செய்ய முடியாட்டி நம்ம எதை கரெக்டாக செய்ய போகிறோம்? அது இருக்குல்ல. அப்போ எந்த இடத்துல தப்பு இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கவனத்தை விட்டுருந்துருப்போம். தொழில், விவசாய தொழில வந்து மற்றதெல்லாம் எப்படி நான் என்னோட டீம்ல எல்லாத்தையும் சொல்லுவேன், விவசாய தொழில் பணத்தை மண்ணில் போட்டு திருப்பி எடுக்கிறது. மண்ணை நம்பி பணத்தை போட்டுருணும். அது வந்து லேபர் வேஜஸா இருக்கட்டும், இல்லாட்டி இன்புட்ஸா இருக்கட்டும், விதையா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபார்ம்ல பணத்தை தான் மண்ணில் தான் போடுறோம். பணத்தை மண்ணில் போட்டு திருப்பி எடுக்கிற வேலை அது. அப்ப அந்த விஷயத்துல வந்து தொழில நம்ம கவனமா இருக்க. இப்ப நீங்க ஒரு காயினை மண்ணில் போட்டீங்கன்னா வேற எங்கேயும் பறந்து போகாத எடுத்துக்கலாம். ரூபா நோட்டை போட்டீங்கன்னா பறந்து போயிடும். அப்ப தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குமோ உங்க கவனமும் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் வந்து உங்களுக்கு சரியான முறையில உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். விதைச்சு விட்டுட்டு நீங்க வந்து ஊரை பார்க்க விதைச்ச வந்து ஊர்வழி போனா அறுவடைக்கு ஆள் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. ஊர்வழி போனா அறுவடைக்கு ஆள் தேவையில்லை அப்படி இருக்கு. இந்த தொழில் இப்படிதான், இதை மாற்றவெல்லாம் முடியாது. ஒரு பயிர் வந்து நான் மாசத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சுக்கிறேன்னு சொல்லாது. நமக்கு எப்படி தண்ணி தாகம் தேவைப்பட்ட தண்ணி தேவையோ அது மாதிரி எல்லாத்துக்கும் தேவை. அதை வந்து அந்த தொழில அந்த கவனத்தோட செய்யும் போது கண்டிப்பா இப்ப அதுக்குரிய இது இருக்கும். அப்புறம் வந்து இவங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எது கரெக்டா எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அதுக்கு வந்து அது அவங்களுக்கே தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து கைடுன்னு சொல்லி நாங்க எங்களை கேட்டா இந்த மாசத்துல இதை பண்ண, இந்த மாசத்துல இதை பண்ணாதுன்னு நாங்க கிளீனா சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கான தகவல் கரெக்டா கிடைச்சு அந்த தகவலை சரியா அவங்க பயன்படுத்தும் போது நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நவீன விவசாயங்கிறது என்னன்னா, நீங்க எதை செய்யணுமோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கையில வச்சுக்கணும். எதை செய்யக்கூடாது, யார் சொன்னாலும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான் மொத்தத்துல.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாத்து நடுறதுக்கு நவீன விவசாயத்துல எந்திரம் இருக்குது, களை பறிக்கிறதுக்கு எந்திரம் இருக்குது, விதை விதைக்கிறதுக்கு எந்திரம் இருக்குது, மருந்து தெளிக்கிறதுக்கு எந்திரம் இருக்குது. இப்படி எல்லா விஷயத்துக்குமே வந்து அறுவடையில இருந்து எல்லாத்துக்குமே எந்திரங்கள் இருக்கு. இந்த நவீன விவசாயத்துல இதை மட்டும் புகுத்த முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு ட்ரையல் ப்ராஜெக்ட் வந்து 1,00,000 ஏக்கர் நெல் ஆப்பிரிக்கால எத்தியோப்பியால வந்துச்சு எனக்கு. அது வந்து ட்ரையல் கல்டிவேஷன் தான். 1,00,000 ஏக்கர் நெல் விதைக்கணும். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த 1,00,000 ஏக்கருக்கு வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட் இருக்குது. விவசாயங்கிறது ஒரு ஒரு விவசாயி பண்ணுற விவசாயங்கிற வேற, ஒரு கம்பெனிக்காக நாங்கள் பார்க்குற வேலைங்கிறது வேற. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணி அவங்களுக்கு லாபம் எடுத்து கொடுக்கணும். கரெக்டு. இல்லாட்டி எங்களுக்கு மரியாதை இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் பேப்பர்லேயே எங்களால் அந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸாக கொண்டு வர முடியல. ஏன்னா 1,00,000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 நாற்று நடுற மிஷின் தேவைப்படுது. நாற்று நடுற மிஷின் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2.5 ஏக்கர் விதைக்கும். அப்போ 1,00,000 ஏக்கருக்கு எத்தனை வேணும்? ட்ரையல் ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூஸாக நடக்க போகிறதில்ல. ட்ரையல் ப்ராஜெக்ட் சோதனை தான். அதுக்கு நாங்கள் அத்தனை மிஷினுக்கு அதுக்கு அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு. கரெக்டு. அப்போ என்ன பண்ணுறது? ப்ராஜெக்டை அந்த இடத்துல நெல் விளையுமாங்கிறது கேள்வி. நெல் விளைய வைக்கலாங்கிறது ஒரு விவசாயம் படித்த ஒரு 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 தொழில்நுட்ப வல்லுநராக நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டியது. ஆனால் எங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. எப்படின்னா, நெல் அடிக்கிற களம் இருக்குல்ல, அந்த களத்தில் வந்து வெறும் மணலில் பொதிஞ்ச விதை கூட முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு அடி வரைக்கும் வளரும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, புழுதி விதைப்பு தான் விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொன்னேன். என்ன பண்ணிடலாமா? என்ன ட்ரையல் தான், சீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏரியல் சோயிங் ஃப்ளைட்டு வச்சு விதை வைக்க போகிறோம், புழுதி விதைப்பு தான். புழுதி விதைப்பு நல்லா உழுது மண்ணை வந்து நல்லா முதல்ல வந்து டிஸ்க்கு ஓட்டி, டிஸ்க்கு அப்புறம் ரெண்டு சைடு ரோட்டோவேட்டர் ஓட்டி சாயில் நல்லா ஃபைன் டில்த்து கொண்டு வந்துட்டோம். சாயில் பவுட்ரு மாதிரி கொண்டு வந்தாச்சு. நான் சொல்லிட்ட விதையை அப்படி எரிஞ்சால் மண்ணுக்குள்ளே வரணும். அந்த மாதிரி முதல் சாயில் மாற்றணும். அப்படி சாயில் மாற்றிட்டு புழுதி விதைப்பு தான் விதைச்சோம். இங்கே நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் நம்ம ஏரியாவில் வந்து சோளம், இது மாதிரி சோளம் தான் அதில் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அது அதிகமாக தான் சோளம் தினையெல்லாம் புழுதி விதைப்பு தான் விதைப்பாங்க. நாற்று நடவு இல்லை. ஒரு காலத்தில் இது ராகி கேழ்வரகு கூட வந்து புழுதி விதைப்பு தான். ஏன் நம்ம நெல்லை செய்யக்கூடாது? இத்தனை தானியங்கள் புழுதி விதைப்பில் வரும்போது ஏன் நெல்லை செய்யக்கூடாது? நெல்லை பண்ணேன். அதில் வந்து ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 டன்னு 900 கிலோ. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஆவரேஜ் 2 டன்னு ஈல்டு கிடச்சது. என்ன பண்ணோன்னா, புழுதி விதைப்பை நெல்லை விதைச்சி விட்டு பாத்தி கட்டி, அதுக்கப்புறம் அந்த பிவேட் சிஸ்டம் தான். பிவேட் சிஸ்டத்தில் இரிகேஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து நெல் வந்து வயல்லே நெல் முளைச்சி அதிலே டேரெக்டாக ஹார்வெஸ்டிங் வரைக்கும். ஹார்வெஸ்டிங்கு கம்பைன் ஆல்ரெடி இருக்குது. அது வந்து பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு தாராளமாக 10-15 ஏக்கர் வரைக்கும் பண்ணோம். ஸோ அது வந்து வாடகை கிடைக்கும். ஸோ எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அது வந்து நாங்கள் புழுதி விதைப்பு வச்சோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஏதாவது நம்ம வந்து நமக்குரிய தேவை இல்லை, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு 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 முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு வந்து நம்ம சரியாக என்னென்னு பார்க்குறதுக்கு எங்கிட்ட கேட்டால் நாங்கள் அதுக்குரிய வழியை சொல்லித்தரோம். ரைட்டு, இதை செய்யுங்க அப்படின்னு. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனையான நேரங்கள்லையும் நம்ம பயிரை வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம நவீன விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சக்தி அக்ரி கிளினிக் தலைமை அறிவியல் அலுவலர் பாலசுப்ரமணியன் அவர்களின் கலந்துரையாடலை நேயர்கள் அதை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.